அதாவது வீட்டுல இருக்க பொருள் பழைய ஏசி இதெல்லாம் போட்டு உடைப்பாங்களா? உடைப்பாங்க. ஏன்னா 2000 ரூபாய்க்கு இந்த ஒரு ஏசி உங்களால வாங்க முடியும். அது மட்டும் இல்ல 300 ரூபாய்க்கு ஏர் கூலர், 450 ரூபாய்க்கு எல்இடி டிவி, 500 ரூபாய்க்கு ஃப்ரிட்ஜ், 400 ரூபாய்க்கு வாஷிங் மிஷின். உண்மையாவே 2000 ரூபாய்க்கு ஏசி கொடுக்குறாங்களான்னு செக் பண்ணி பார்க்கலாம் ட்ரை பண்ண. அவர் ஷேர் பண்ணிருக்கிறது ரெண்ட் மோஜோ அப்படின்ற வெப்சைட். இதுல ரெண்டுக்கு ப்ராடக்ட் கொடுத்திருக்காங்க. அவர் சொன்ன மாதிரி ஏசி வாங்கினா மாசம் மாசம் வாடகையா மட்டும் 1800 ரூபாய் பக்கம் பே பண்ண வேண்டியது இருக்கு. முன்பணமா ஒரு 2600 ரூபாய் பே பண்ண வேண்டியது இருக்கு. இதை கால்குலேட் பண்ணாலே ஒரு வருஷத்துக்கு 24000 ரூபாய் வர பே பண்ண வேண்டியது இருக்கு. இதை இஎம்ஐ கட்டி ஒரு புது ஏசியை வாங்கி வீட்டுல மாட்டு போயிடலாம். அடுத்தடுத்த வருஷத்துல நம்ம ஏசின்னு சொல்லலாம். இதுல வருஷம் ரெண்டு கட்டிக்கிட்டே இருக்கணும். இதுல வீட்டுல இருக்க ஏசிய உடைப்பாங்க. நம்மள பைத்தியக்காரன்னு நினைக்காங்களா இல்ல ஏதாவது பைத்திய வீடியோ பார்க்கணும்னு நினைக்காங்களான்னு தெரியல. இதுல கொடுமை என்னன்னா இந்த ஒரு விஷயம் தெரியாம நிறைய பேர் காசு கொடுத்து ஹை ரேஞ்ச்ல ப்ராடக்ட் வாங்கிட்டு இருக்காங்க. 30,000 பிளஸ் கமெண்ட். நம்ம முக்கிய வீடியோ போட்டாலும் 1000 கமெண்ட் தாண்ட மாட்டேன். என்ன பண்றது?